இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆமீன். சிலுவை மரணத்துக்கு பின்பாக நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணம். நாம் இப்பொழுது கிருபையின் பிரமாணத்தின் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஏனென்றால் ஒருவன் வாழ்வது எதை பொறுத்து இருக்கிறதுனால் அவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு ஏற்றாற்போல் தான் அவன் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பிரமாணத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்னன்னா, பிரமாணம் அந்த மனிதனை ஆளுகை என்ன செய்கிறது. ஆமேன். அவனுடைய அந்த பிரமாணத்தின் ஆளுகைக்குட்பட்டு தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். எனவே நாம் எந்த பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். நிறைய பேர் உண்டு, கொஞ்சம் பேர் இருந்தால் நாம் அதை குறித்து தியானிப்போம். நமக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் தருவாராக. இது ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்டு, ஆனால் தேவையான சப்ஜெக்டு. அநேக இடங்களிலே போதிக்கப்படாதது என்று சொல்லலாம். கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் தவறாக போதிக்கப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த வெளிச்சம் நமக்குள் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நேற்றைய தினத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு, அந்த கிருபையின் பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை குறித்து பார்த்தோம். நியாயப்பிரமாணம் என்பது என்ன என்பதை குறித்து சில காரியங்களை கவனித்தோம். நியாயப்பிரமாணத்தினால்தான் பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு கிடைக்கிறது. அது பரிசுத்தம் உள்ளது, ஆவிக்குரியது, நம்மை தேவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு தலைப்பு, இயேசுவும் நியாய பிரமாணம். அந்த தலைப்பில் சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசுவும் நியாய பிரமாணமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணத்தை என்ன செய்தேன்? அழிக்க வரவில்லை, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. நியாய பிரமாணம் என்பது அழிக்க கூடாது, அழிக்க முடியாது. ஏனென்றால் அதிலே தவறு கிடையாது, அதிலே பாவம் கிடையாது. நாம் நேற்றைக்கு கவனித்தோம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, நியாயப்பிரமாணம் நம்மை தேவன் அண்டை நடத்துகிற உபாத்தியாய், ஒரு வழி நடத்துகிற பாதையாக இருக்கிறது. அதை அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு தானே வாயத்திறந்து சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தேன்? வந்தேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு அதை முடித்து நமக்கு கிருபையின் பிரமாணத்தை தான் ஆமென் அவர் நமக்கு ஆமென் கொடுத்தார் என்பதையும் நாம் கவனிக்கிறோம். அப்போ அவர் எப்படி நிறைவேற்றினார், ஏன் அப்படி நிறைவேற்றினார்? ஒன்று வசனங்களை கூட அவர் இனி ரோமருக்கு வருவோம். அவர் எப்படி நிறைவேற்றினார்? ஸ்தோத்திரம். நான் ஒன்றை மறந்து விடுவேன். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வரும்போது ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு 9ஆம் அதிகாரம் வரைக்கும், 2 to 9 மொத்தம் எத்தனை அதிகாரம் வருது? 7 அதிகாரம் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாசிச்சுட்டு வரணும். ஏன்னா நான் சொல்கிறது சின்ன ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய, நான் இதை சொன்ன பிறகு நீங்கள் இதை இனி நீங்கள் இதை வீட்டில் போய் வாசிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு கேட்பேன் யாரெல்லாம் வாசிச்சிங்கன்னு. இன்றைக்கி ஒரு 7ன்னா இன்றைக்கி ஒரு 4 வாசிங்க, நாளைக்கு ஒரு 3. நாளை பகலில் கூட்டம் மீட்டிங் இல்லை, முடிஞ்சால் ஒரு 2 முறையாவது வாசிங்க. நான் இந்த சிந்தை எனக்கு வந்த பிறகு ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஒரு 10-15 முறைக்கு மேலே திரும்ப வாசித்து எனக்கு அந்த தெளிவு வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டம் ஆச்சு. இன்றைக்கும் ஒரு பெரிய அநேக நேரங்கள் இந்த சப்ஜெக்டுக்காகவே நேரத்தை செலவு பண்ண வேண்டியது வந்து, ஏன்னா இதுக்குள்ளே அவ்வளோ சத்தியம் இருக்கிறது. எனவே இந்த வெளிப்பாடு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒருவருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக நான் கேட்பேன், மறந்துட்டேன்னா என்னை ஞாபகப்படுத்தினேன், பாஸ்டர் கேளுங்கன்னு. ஸ்தோத்திரம். கேட்டுட்டு அப்படி இல்லாதவங்கள ஒன்றும் செய்ய மாட்டோம். கூட்டம் முடிஞ்சு உட்கார்ந்துட்டு வாசிச்சுட்டு என்ன செய்யட்டும்? வீட்டுக்கு போங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைன்னா கம்பெடுத்து 2 தரலாம், என்ன செய்ய
நமக்கு வயசு மூத்தை ஆகி போயிட்டு, அதனால் வாசிச்சுட்டு தான் என்ன செய்ய முடியும், வீட்டுக்கு போக முடியும். ஹலோ, பிரைஸ் எல்லாம். அதனால் வராமல் இருந்துடாதுங்க, அது அதோட பெரிய பனிஷ்மெண்ட்டு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இனி ஒரு வசனத்தை ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஐயும் 4ஐயும் வாசியுங்கள். எனில் செய்யும்படிக்கு சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இயேசுவை அனுப்பி தீர்த்தார். நடவாமல் நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு மனிதனாக இந்த வந்து எல்லாவற்றையும் பாவமாக்குதலின் பலியாக எல்லாவற்றையும் இயேசு சுமந்து அவர் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தார், தீர்த்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கே அவர் அப்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை கூட வாசிப்போம். கலாத்தியர் 2:19, தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நானும் நியாய பிரமாணத்துக்கு என்ன செய்தேன், மரித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 10ஆம் அதிகாரம் ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திர 4வது வசனத்தை கூட வாசிப்பேன். ரோமர் 10:4, எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. அப்போ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்து முடிவு. அப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடித்து வைத்தார். என்ன செஞ்சார் சொல்லுங்க? முடித்து வைத்தார். நிறைவேற்றினார் என்றால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் அதை முடித்தார். இனி என்னுடைய கேள்வி, அப்போது நம்ம இந்த வசனங்கள் எதை வாசித்தோம்? இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். இயேசு நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்ல, சிலுவையில் மரித்து நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். சிலுவையில் மரித்து நிறைவேற்றினார். அதோடு அந்த நியாயப்பிரமாணம் என்பதை சிலுவையில் என்ன செய்தார், முடித்தார். முடித்துட்டு தான் நம்ம கையில் என்ன பிரமாணத்தை கொடுத்தாரு? வெரி குட். கிருபையின் பிரமாணத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். அடுத்து ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, சிலுவையிலே மரித்து தான், ஸ்தோத்திரம், சிலுவையில் மரித்து தான் இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்ற வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். இனி 7ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 2-3 வசனங்களை, ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லுகிறார். புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் அவள் என்ன செய்கிறாள், விடுதலையாய் இருக்கிறாள். அல்லேலூயா. சத்தமாக கவனி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்கள். அப்போது இயேசு ஒரு திருமணத்தை குறித்து, மேரேஜ், கணவன் மனைவி ஐக்கியத்தை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். அதாவது நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், சொல்லிட்டு உள்ள வருகிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். கவனிங்கள். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கும்போது அப்போது புருஷன் பயங்கர குடிகாரராக இருக்கிறார். குடிகாரராக இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இருந்து மனைவியை ரொம்ப போட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிறார். அந்த பெண்மணிக்கு ஒரு நாள் நிம்மதி கிடையாது. அடித்து இனி இருந்தால் இவள் வாழ்க்கையே நாசாயிரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும்போது ஊரில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, அந்த புருஷனை காலி பண்ணிவிட்டு இந்த பெண்மணிக்கு ஒரு விடுதலை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ அவள் புருஷன் விடுதலையாக்கப்படுறான். ஸ்தோத்திரம். இனி அப்படி அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திரும்ப இன்னும் ஒருத்தனுக்கு அவளை மேரேஜ் பண்ணி கொடுக்குறான். அவன் யார் அப்படின்னா, அந்த புருஷன், அவர் ஆள் மோசம் கிடையாது, பட் ஆள் பெர்ஃபெக்ட். ஆள் யார் சொல்லுங்கள்? பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா என்னது? அவர் சொல்லுகிறபடி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவர் திருமணம் பண்ண சொல்கிறார், நான் மேரேஜ் பண்ண ரெடி, பட்டு இந்தந்த ஒழுங்குகளுக்கு உட்படணும். இப்போ எக்ஸாம்பிள், மத்தியானம் 1 மணி ஆச்சுன்னா எனக்கு என்ன தரணும்? சாப்பாடு
தரணும். சாயங்காலம் 5 மணின்னா டீ தரணும். நைட்டு 8:30 போடாமா 9 மணின்னா என்ன தரணும்? சாப்பாடு என்ன செய்யணும்? தரணும். காலையில் 6 மணின்னா அவன் என்ன செஞ்சுருக்கணும்? சாய தரணும். ஆமீன். 5:30ன்னா எழும்பி இருக்கணும். இந்த ரூல்ஸை கொடுத்து தான் அவன் என்ன செய்கிறான்? மேரேஜ் சரி நான் மேரேஜ் பண்ணுறேன். இப்போ 1 மணி ஆச்சு. குக்கரில் அடுப்பில் ஸ்தோத்திரம் சோறு என்ன செஞ்சிட்ருக்கு? வந்துட்டுருக்கு. சோறு ரெடி ஆகலை. அப்போ பார்க்குறாரு சட்டை. அவருக்கு கொடுத்த சட்டை என்னது? 1 மணிக்கு சாப்பாடு என்ன செய்யணும்? தரணும். கேட்குற சாப்பாடுங்க, சாப்பாடு இல்லை. அப்புறம் என்ன? அவர் போட்டு ஒரே ஆட்டி. இப்போது ஊரில் உள்ளவங்க திரும்ப வர்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க, அடிக்கிறாங்க. அவர் சொல்கிறேன், நான் 1 மணிக்கு சாப்பாடு தர சொன்னேன், இவன் சாப்பாடு தரல, அதனால நான் என்ன செய்கிறேன்? அடிக்கிறேன். இப்போ ஊரில் உள்ளவங்களும் கேள்வி கேட்க முடியலை. திரும்ப அடுத்த நாள் வர்றாரு. நைட்டு 9 மணிக்கு டிஃபன் கேட்குறேன்னா இப்போ தான் தோசை அரிசி மாவு கிரைண்டரில் என்ன செஞ்சிட்ருக்கு? ஆடிட்டுருக்கு. பார்த்தா ரெடி ஆகலை. திரும்ப போட்டு ஒரே மீதி. அப்போது அங்கே குடிகாரனோட கஷ்டப்பட்டாங்க, இங்கே இவனோடு ரொம்ப கஷ்டம். கடைசியில் இவளுக்கு பிரச்சனை. இனி அவளை விடுதலை ஆக்கணுன்னா என்ன செய்யணும்னா முதல்ல அவனை காலி பண்ணினாங்க. இப்போ என்ன செய்யணும்னா இவனை காலி பண்ண முடியும். ஏன்னா இவன் கரெக்ட், இவன் யார்? ஆள் பெர்ஃபெக்ட். இவனுக்கு 1 மணிக்கு சாப்பாடு கொடுத்தா அடி கிடைக்காது, இவளுக்கோ வாய்ப்பு இல்லை. இப்போ அவள் அடிக்கு மேலே அடி வாங்கினா இப்போ இவன் விடுதலை ஆக்கப்படணும்னா இனி என்ன செய்யணும்னா அவன் ஜாகக்கூடாது. யார் தான் ஜாகணும்? இவ தான் என்ன செய்யணும்? செத்தாதான் என்ன கிடைச்சோம்? விடுதலை கிடைச்சோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலத்தில் அந்த இது அவன் இஷ்டம் போல் வாழ்ந்தாங்க. அவனை பிடிச்சி தான் கொண்டு நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கு என்ன செஞ்சு கொடுத்து, நியாயப்பிரமாணத்தில் கொடுத்தா சொல்லுது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்தால் வா ஸ்தோத்திரம், அவளை பிடிச்சி கல்லை கொண்டு வந்து என்ன செய்யுங்க? எரிஞ்சு கொல்லுங்க. கேட்க முடியாது. ஏன் இவளை கொன்னீங்க? அது மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவளை கல்லிருந்து என்ன செய்யணும்? கொல்லணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க முடியாது. விடுதலை ஆகணும்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் தான் என்ன செய்யப்படணும்? அழிக்கப்படணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம நேற்றைய படித்த வசனத்தை பார்த்தோம், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஆனால் இதே ரோமில் இருக்குது, அது 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 அந்த எழுத்து அது கொல்லுகிறதாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ இனி நியாயப்பிரமாணம் சரியில்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இனி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிக்க முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்காக இயேசு எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? அவர் மரித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுன்னா நியாயப்பிரமாணம் செயலற்றதாய் மாறிவிடுகிறது. இல்லைன்னா நம்ம ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ளே என்ன செய்து விடுகிறோம்? வந்து விடுகிறோம். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. சரி, இப்போது இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க முடியாது. அதனால நாம் தான் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலை ஆக்கப்படணும். நமக்கு தான் மரணம் ஏற்படணும். அதனால தான் இயேசு இந்த பூமியில் மனுஷனை நம்ம அதெல்லாம் மனிதனுடைய எல்லா கிருபாதார பலியை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயேசு சிலுவையில் மரித்தார். நான் வாசித்தோம், நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவை உண்டு பண்ணி திரும்ப மனுக்குலத்துக்கு என்ன பிரமாணத்தை இயேசு கொடுத்தாரு? கிருபையின் பிரமாணத்துக்கு கொடுத்தார். இப்போ இயேசு முடித்தார். இனி நமக்கு எப்படி அந்த பிரமாணம் வேலை செய்யுதுன்னா, இயேசு சிலுவையில் மரித்ததை நாம் விசுவாசிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்றால், இனி ரோமர் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் எத்தனை 4, 5, 6, 7 எல்லாமே வாசிக்கணும். ஆனால் ஸ்தோத்திரம் 4 கடைசியில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு நாமும் என்ன செய்கிறோம்? மரித்து விட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதோ பழமையான எழுத்தின்படி அல்ல, தக்கதாக நம்மை நியாயப்பிரமாணம் என்ன செய்து வைத்திருந்தது?
கட்டியிருந்தது. நியாயப்பிரமாணத்தை ஊழிஞ்சு நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் என்ன செய்தோம்? மரித்தவர்களாகி அது நின்று நாம் எப்படி மரித்தோம்? இயேசு சிலுவையில் மரித்ததை நாம் விசுவாசிக்கும் போது, எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். ஆமென். அப்போ நான் இயேசுவோடு மரிக்கும் போது ஆமென் என்ன ஏற்படுகிறது? நியாயப்பிரமாணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். அதனால தான் ஞான ஸ்நானத்தை என்ன செய்கிறது? மரணத்துக்கு, அடக்கத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும். இது அடுத்து நான் எழும்பும் போது கிறிஸ்துவோடு கூட நாமும் எழுப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அதனால தான் சொல்கிறேன், அப்போ நம்ம இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதும். விசுவாசிக்கும் போது எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது நாமும் அவரோடு கூட சிலுவையில் என்ன செய்கிறோம்? மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரிக்கும் போது 6 கடைசியில் வாசித்தோம், நாம் மரித்தவர்களாகி அதினின்று என்ன செய்யப்படுகிறோம்? விடுதலையாக்கப்படுறோம். எதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம்? சொல்லுங்க, எதிலிருந்து விடுதலையாக்கப்படுறோம்? வெரி குட். நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன செய்கிறோம்? விடுதலையாக்கப்படுறோம். அப்போது இப்போ நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனால் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போது நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் மரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அடையாளம் தான் ஞானஸ்நானம். இப்போ நான் எழும்பும்போது கிறிஸ்துவோடு கூட நானும் எழுப்பப்படுகிறேன். எழுப்பும்போது நான் ஒரு புதிய பிரமாணத்துக்குரிய உள்ளவனாய் மாறிவிடுகிறேன். அந்த பிரமாணம் தான் கிருபையின் பிரமாணமாய் இருக்கிறது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது மரித்தோம். இன்னும் நம்ம கலாத்தியர் 2:19 வாசித்தோம். ஒரு முறை கூட வாசிங்க. அப்போ நானும் இயேசுவோடு கூட மரிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திர. கலாத்தியர் 2:19 பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ கொஞ்சம் கூட தெளிவாக புரியும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் போது நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் என்ன செய்கிறேன்? அறையப்படுகிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல. இப்போ கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்த பிழைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நான் அதை விசுவாசிக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம். அதையும் சொல்லிடுறேன். இப்போ இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார். நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் மரிக்கிறேன். அதை நான் எனக்காக மரித்தேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இது விசுவாசிக்காட்ட என்ன நடக்கும்? 21ஆவது வசனத்தில் பவுல் தெளிவாக சொல்லுகிறாரு, நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. அப்போ நீதி செஞ்சால், நான் கிரியை செஞ்சால், நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின நான் நீதிமானாய் வாழ்வேன் என்றால் இயேசு சிலுவையில் மரித்தது எப்படி போயிருக்கும்? அது வீணாய் போயிருக்கும். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு வழியிலே சொல்லுங்க. அப்போது என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அழிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தில் தவறு கிடையாது, பாவம் கிடையாது. அது பரிசுத்தம் உள்ளது, அது ஆவிக்குரியது. அப்போது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார். இப்போ நானும் எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது நானும் அவரோடு கூட என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். மரித்து எழும்பும்போது நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் எந்த பிரமாணத்துக்கு உரியவனாய் மாறிவிடுகிறேன்? கிருபையின் பிரமாணத்துக்கு உரியவனாய் மாறிவிடுகிறேன். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் எந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன்?
சத்தமாக சொல்லுங்க. கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவன் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தனால அந்த நியாயப்பிரமாணத்து முடிவை உண்டாக்குனாரு. ஸோ அது எனக்கு ஆமேன். அதனால தான் கொலோசியரை வாசித்து நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை அவர் என்ன செய்து போட்டார்? குலைத்து போட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் ஒருவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வாழ்வு கிடையாது. அது அவனை கொல்லுகிறதா இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ஏன் நியாயப்பிரமாணத்தை அழிக்கலை, ஏன் இயேசு மரித்தார் என்பது நம்ம புரிஞ்சு. நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட், அது பாவம் கிடையாது, அது பரிசுத்தம். நாம் தான் மரிக்கணும். அதனால் இயேசு சிலுவையில் என்ன செய்து மரித்தார். எனக்கு எப்படி மீட்பு? நானும் அதை விசுவாசிக்கிறனால எனக்கு அந்த மீட்பு என்ன செய்கிறது? வருகிறது. அவர் கொடுத்த ஆவின் கிருபையின் பிரமாணத்துக்கு நான் சொந்தக்காரனாக என்ன செய்து விடுகிறேன்? மாறி விடுகிறேன். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இனி 4வது டாபிக்கு நியாயப்பிரமாணமும் பாவமும். நியாயப்பிரமாணமும் பாவமும், இதை குறித்து இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். இதை குறித்து நான் சில காரியங்களையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்கள். அப்போ உயிரோடு இருக்கிற வரையில் அவனை எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்கிறது. இப்போ நான் மரித்ததுனால, ஸ்தோத்திரம், மரித்ததுனால நியாயப்பிரமாண ஆளுகையிலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்? விடுதலையாக்கப்பட்டுட்டேன். இப்போ எந்த பிரமாணத்துக்கு உள்ளவனாக மாறி விடுகிறேன்? கிருபையின் பிரமாணத்துக்கு உள்ளவனாக என்ன செய்து விடுகிறேன்? மாறி விடுகிறேன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, நியாயப்பிரமாணத்தில் என்ன ஆளுகை இருக்கிறது? அதான் முக்கியம். நியாயப்பிரமாணத்தில் என்ன ஆளுகை இருக்கிறது? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. அப்போ நியாயப்பிரமாணம் இருந்தால் பாவத்துக்கு என்ன இருக்கு? வெரி குட், உயிர் இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்யும்போது பாவமும் என்னை ஆளுகை செய்கிறது. அதான் முக்கியம். அப்போ நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்யும்போது எது என்னை ஆளுகை செய்து? பாவம் ஆளுகை செய்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் என்னை ஆளுகை செய்கிற பாவம் அது எப்படி மாறிவிடுகிறது? செத்ததா என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது உயிர் இருக்கிறனால அது என்ன செய்கிறது? இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஆளுகைக்குள் இருக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் ஒருவன் இருந்தால், ஆமென், ஸ்தோத்திரம், பாவம் ஆளுகை செய்கிறது. பாவத்தில் உயிர் இருக்கிறது. இப்போ பாவம் உயிர் இருந்தால் என்ன நடக்கும்? 11வது வசனத்தை வாசியுங்கள். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை என்ன செய்தது? கொன்று போடுகிறது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் இருக்கும்போது பாவத்துக்கு ஜீவன் இருக்கிறது. நான் அந்த பாவத்துக்கு ஜீவன் இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் அந்த பாவமே என்னை என்ன செய்து விடுகிறது? கொண்டு போடுகிறது. புரிகிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். இன்றைக்கி நான் மெடிடேட் பண்ணி எனக்கு ஒன்றும் புரிய மொபைல் எடுத்து ஒத்த ஏறி சோத்துறேன். ஒன்றும் மண்டையில் அதாவது புரியுது. பட் எனக்கு கோர்வையாக கொண்டு வரக்கு எனக்கு இன்னும் இதாகலை. டைம் இருந்தால் இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை. சோத்திரம் இன்னும் ஏன்னா காலத்தை ஒரு பிரசங்கம், சாயங்காலம் ஒரு சோத்திரம், டைம் இல்லை. சோத்திரம் ஆண்டவரை திரும்ப வெளிச்சந்தாங்கப்பா, மண்டையில் அடித்து சோத்திரம் சொல்லிக் கொடுக்கக்குள்ள ஒரு ஆர்டரை எனக்கு தாருங்க ஆண்டவரே. சோத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. டஃப்பு புரிஞ்சா விடுதலை. ஆமென், ஸ்தோத்திரம்.
அப்போது நான் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் இருந்தால் பாவத்துக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்கும் போது பாவம் என்ன செய்து விடுகிறது? மறித்து விடுகிறது. அப்போது நான் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் நான் இருப்பேன் என்றால் நான் மறிக்காமல் பாவம் என்ன செய்து விடுகிறது? கொன்று போடுகிறது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறேன், நாம் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் இருக்கிற வரையில். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 6:12. ஆகையால் படி தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை எது ஆளாதிருப்பதாக? பாவம் ஆளாதிருப்பதாக. பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தில் எது ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. எதுவரைக்கும் பாவம் உங்களை ஆளுகை செய்யும் என்றால், எதுவரைக்கும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறீர்களோ அது வரைக்கும் பாவம் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். எப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிருபையின் பிரமாணத்தை நீங்கள் வருகிறீர்களோ அப்பொழுது பாவம் என்ன செய்யாது? ஆளுகை செய்யாது. பாவம் செத்ததாகி விடுகிறது. நீங்கள் வாழ்வடைவீர்கள். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அப்போது இனி ஒன்று கவனிங்க. இப்போ நாம் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குள் இருக்கிற வரையிலும் பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது நம்ம எந்த ஆளுகைக்குள் வரணும்? கிருபையின் ஆளுகைக்குள் வரும்போது நாம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு வசனம் கூட வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை, எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எதுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் சொல்லுங்க, பாவம் என்ன செய்யும்? மேற்கொள். அதில் ஜீவன் இருக்கு. ஹலோ, ஆமென். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன முக்கியம் நடக்க வேண்டும் என்றால், நான் பிரமாணத்திலிருந்து நாம் மாற வேண்டும். ஜீசஸ். சத்தமோரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்துட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும், விடுதலை தாருன்னு கேட்குற வரையிலும் விடுதலை என்ன செய்யாது? ஏன்னா அது உங்களை ஆளுகை செஞ்சிட்ருக்கு. இப்போது கீரிப்பாறை வீடு ஸ்ட்ரீம் பண்ண போகும்போது ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே உங்களுக்கு தெரியும், நீங்கள் இருந்த ஆட்கள் லேபர்ஸ் இருக்கும்போது அப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ளே 2 வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களே, இந்த வீட்டுக்குள்ளே வச்சா மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இந்த பக்கத்து வீடை ஒட்டி இருக்கீங்கன்னா இதை உடைச்சி இதுக்குள்ளே ஒட்டு போய் வெளியே பார்த்தா 2 வீடாக இருக்கும். இதை உள்ளே உடைச்சி அதையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அங்கேருந்து ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க, பாஸ்டர் வந்துட்டு பிரச்சனை பண்ண என்ன செஞ்சிட்டாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நாங்கள் அந்த நேரம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சோடனே நாங்கள் பைய இங்கே கவனிங்க, தகவல் தெரிஞ்சோடனே நாங்கள் பைய அதை அடைச்சிட்டோம் அப்படின்னு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அந்த லேபர்ஸ் அந்த ஃபாரஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கிற வரையிலும் அவங்க இஷ்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது. செஞ்சால் அவங்க ஆளுகை பண்ணுவாங்க. இனி நல்ல வீட்டுக்கு வரணுன்னா என்ன செய்யணும்னா, அதை நல்ல வீடாக மாற்ற வைக்காது, முடியாது. அவங்க அங்கிட்டு வெளியே வரணும். வெளியே இங்கே தடிக்கார இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு நல்ல வீடு கட்டினா ஃபாரஸ்ட்டுக்காரங்க கேட்பாங்களா? எதுக்கு இங்கே இடம் வாங்கினா வீடு கட்டணும்? இப்போ அவங்க வேறொரு பிரமாணத்துக்குள் வேறொரு ஆளுகைக்குள் என்ன செய்து விட்டார்கள்? வந்து விட்டார்கள். அப்போது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால்
நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது என்பது என்னவென்றால், ஆமேன், நான் பிரமாணத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் நியாய பிரமாணத்தின் ஆளுகைக்குட்பட்டவன் அல்ல, நான் என்ன பிரமாணத்தின் ஆளுகைக்குட்பட்டவன்? உங்கள் ஜெபத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இதுவாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா நீ கிருபையின் பிரமாணத்துக்கு இது எதனால்? விசுவாசத்தினால் வருகிறது, அறிக்கையினால் வருகிறது. நான் கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். நான் கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது பாவம் என்னை மேற்கொள்ளாது. நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்படும் போது பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. அப்போ புரியுங்க, ஏன் பாவம் நம்ம மேற்கொள்ளுதுன்னு புரியுதா நமக்கு? ஏன் பாவம் மேற்கொள்ளுது நீங்கள் சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற வரையில் என்ன 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 செய்யும்? பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அதனால தான் கிருபையை குறித்து பேசணும். ஸ்தோத்திரம். ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. அநேக பெந்தேகோஸ்தே சபைகளில் நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமாக பேசுகிறபடினால பிரசங்கம் பண்ணுற பாஸ்டருக்கும் விடுதலை கிடையாது, கேட்குற ஜனங்களுக்குள்ள என்ன கிடையாது. ஏன்னா அவர்கள் எந்த ஆள்கைக்குள் இருக்கிறார்கள்? நியாயப்பிரமாணம். முதல்ல பாஸ்டர் கிருபையின் பிரமாணத்துக்கு ஆளுகைக்குள் வர வேண்டும். விசுவாசிகளை கிருபையின் பிரமாணத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வரும்போது, ஆமேன், பாவம் அந்த சபையே மேற்கொள்ளாது. ஆமேன். இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்பாடை போன ஒரு 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 என்ன 2 வாரமாக தான் ஆண்டவர்னு தந்தார். அதுலேருந்து இன்னைக்கு வரை என்னுடைய ப்ரேயரில் இன்னைக்கு கூட நான் ஒரு 50 முறைக்கு மேலே அதை சொல்லியிருப்பேன். நான் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவன் அல்ல, நான் கிருபையின் பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் சொல்லணும், இன்னும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 முறையாவது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சோத்திரம் அல்ல. அடுத்து சாரி, கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். எந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஆமென். அப்படின்னா பாவம் என்ன செய்யாது? மேற்கொள்ள. நான் வேறொரு பிரமாணத்துக்கு மாறி வந்துட்டேன். ஒருத்தங்க வாடகை வீட்டில் இருக்கிறவர்களும் அந்த வாடகை வீட்டு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வார். ஸோ எதுக்கு லைட்டு போட்டு வச்சுட்டு இருக்கா, எதுக்கு ஆணி அரைஞ்சா, சோத்திரம், வேற என்ன, எதுக்கு வீட்டில் இப்படி எல்லாம் போட்டிருக்கீங்க, அவர் கேள்வி கேட்டுதான் இருப்பார். ஸோ அதனால் ஓனரை காலி பண்ணாது சரியா? நியாயம் கிடையாது. அதுலேருந்து ஒரு விடுதலை பெறணும்னா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே என்ன செய்யணும்? ஸோ நீ ஒரு வீட்டு வந்தாச்சுன்னா அந்த ஆள் ஒன்று கேள்வி கேட்க முடியாது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க சத்தம். நான் வெரி குட். நியாய பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவன் அல்ல, நான் கிருபையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவன். பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். அப்போ இனி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், வருதா இல்லையோ? எனக்கு வந்துச்சு. அப்போ ஏன் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகையில் பாவம் இருக்கா அப்படி? நியாயப்பிரமாணத்தின் ஆளுகையில் பாவம் இல்லை, ஆனால் என்ன இருக்குன்னா பாவத்தை. சரி வாசிப்போம். வாசித்த பிறகு நான் விளக்குறேன். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்குமா பாவத்துக்கு உயிர் இருக்குன்னு சொன்னோம், அப்படி தானே? பாவம் நம்மளை ஆளுகை. அப்போ நியாயப்பிரமாணம் பாவமா? இல்லை. நியாயப்பிரமாணம் பாவமா? அல்லவே இல்லை. நியாயப்பிரமாணத்தில் பாவம் கிடையாது. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி நான் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அல்லேலூயா. எப்போ பாவத்துக்கு உயிர் வருது தெரியுமா? நீங்கள் செய்கிறது பாவம்னு அறியும் போது அதுக்கு என்ன ஒன்று? பாவத்துக்கு உயிர் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நான் ஒரு இடையில ஒரு பாஸ்டர், உண்மை சம்பவம், வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. ஒரு பக்கா பெண்டெகோஸ்ட் பாஸ்டர். அப்போது அவர் ஃபஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. ஃபஸ்ட் டைம் தான் இந்த வெளிநாட்டில் ட்ராவல்.
அப்போ வரும்போது இவருக்கு ஃப்ளைட்டில் வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்து கொஞ்சம் ஜூஸ் குடித்தா கொள்ளான்னு நினச்சிட்டு அப்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸு கேட்டார். ஏன்னா கேட்பாங்க ஃப்ளைட்டில், சில ஃப்ளைட்லாம் ஃபுட்டு அக்காமடேஷன் அவங்களே தருவாங்க, சில ஃப்ளைட்டில் நம்ம தான் ஸ்தோத்திரம் ஃபுட்டு என்ன செய்யணும், வாங்கணும். ஸ்தோத்திரம் பயங்கர ரேட்டு. நான் இதுக்குள்ளே போகலை, என்ன கவனிங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இப்போது இவர் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு கொடுக்குறாங்க. இவர் கொஞ்ச நேரம் கண்டோன்னு அதை இது பண்ணி ஓப்பன் பண்ணி குடிக்க போகிறாரு. குடிக்க போகும்போது கொஞ்சம் பேட் ஸ்மெல் என்ன செய்யுது, எடுக்குது. உடனே இவர் புரிஞ்சு ஏதோ இது எக்ஸ்பைரி டேட் என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு. ஏன்னா இவர் பாஸ்ட்டாக இது அப்படி சொல்லி எக்ஸ்பைரி டேட் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அவர் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் பண்ண கொஞ்சம் என்னடா அப்படி படித்து பார்க்கும்போது அதில் எழுதிருந்துச்சு இது பீர் அப்படின்னு என்ன செஞ்சு வச்சுருந்து எழுதி வச்சுருந்து. இவர் கை அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே வச்சு அனுப்பிட்டார். அப்போது அவர் என்னன்னா, இதை நான் வாசிக்காமல் குடிச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஏன்னா பீருன்னு தெரியாமல் நான் என்ன செஞ்சு, நான் கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி தான் என்ன செஞ்சேன், குடித்தேன். இன்னும் பீருன்னு தெரிஞ்ச பிறகு குடித்தேன்னா அது பாவம். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ அந்த அறிவு எதனால் உண்டாகிறது, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறது. இப்போ இச்சை பாவன்னு தெரியாத வரைக்கும் இச்சை பிரச்சனை இல்லை. எப்போ இச்சை பாவன்னு தெரிஞ்ச பிறகு இச்சை வருதோ என்ன உண்டாகிறது, பாவம் வெளிப்படுது. அப்போது பாவத்தை குறித்த அறிவு எது சொல்லிக் கொடுக்கிறது, நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கிறது. நீ அறிந்த பிறகு அதை செய்யும்போது நீ யாராய் மாறுகிறாய், பாவியாய் மாறுகிறாய். இப்போ புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே நியாயப்பிரமாணத்துக்கு வரும்போது அது செத்து விடுகிறது. ஆமென். நான் நீதிக்கு அடிமையாய் மாறிவிடுகிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்படுகிறேன். நீதிக்கு அடிமையாக மாறிவிடுகிறேன். அதனால் நான் தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி என்னால் பாவம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எல்லாவற்று மேலே பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியலை. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அதனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பாவத்துக்கு விடுதலையாக்கப்படுங்க. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டு நீதிக்கு நம்ம இப்போ யாராய் மாறிவிட்டோம், நீதிக்கு அடிமையாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. இனி கடைசி வார்த்தை 19 கடைசி, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. 20வது வசனம், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் எதுக்கு நீங்கள் ஆனவர்களாக இருந்தோம், நீதிக்கு நீங்கள் ஆனவர்களாக இருந்தோம். அது முடிவு மரணம். இப்பொழுது 22, நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஃபுல்லாக வெளிச்சம் வராது, கொஞ்சமாவது லைட்டு எரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமே பாஸ்டர் கொஞ்சம் லைட்டு எரிஞ்சுன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். அப்போது நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், நம்ம ஆளுகை செய்யக்கூடாதுன்னா நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும், விசுவாசித்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்குட்பட்டவன் அல்ல, நான் கிருபையின் பிரமாணத்துக்கு ஆளுகை. கிருபையின் பிரமாணத்துக்குள் வரும்போது பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். சத்தமாக ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஓகே, சோத்திரம். இனி அடுத்த ஒரு டாபிக் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா அதில் நானே ஒரு 11 கிட்ட டைப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நாளைக்கு எல்லாம் சொல்ல முடியாது, நேரம் இருக்காது. அதனால் 1, 2 மட்டும் சொல்கிறேன். இனி 5வது டாபிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வித்தியாசம். நியாயப்பிரமாணம் கலாத்தியரை டச் பண்ண நினச்சேன். கலாத்திய நம்ம அப்படின்னா திங்கள் ஒரு புதிய டாபிக் உள்ள பேர்லாம் 1 மட்டும் சொல்லி முடிக்க. நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வித்தியாசம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னும் இந்த நான் 11 வித்தியாசத்தை சொல்லினேன்னா இன்னும் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். நீங்களும் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை ஒரு 2 அல்லது 3 முறை நல்லா உட்காந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் அடிச்சும். ஆமென். என்னோடய நோக்கம் என்னென்னா, நம்மை பாவம் ஆளக்கூடாது, அவ்வளோதான் என்னோடய நோக்கம்.
நம் பிரமாணத்தை மாறணும். நாம் சபைகளில் நான் என்னுடைய வார்த்தை ஊழியர்கள் பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை அல்ல, மக்கள் எதை செய்யணும்னு பிரசங்கம் பண்ணணும். ஆனால் அதை காட்டிலும் மேலே இயேசு என்ன செய்தார்னு பிரசங்கம் பண்ணாலே போதும், அவங்க வாழ்க்கை தானாகவே மாறிவிடும். இயேசுவண்டை தானாகவே சேர்க்கப்படுவார்கள். புரிஞ்சவங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வித்தியாசம். முதல் காரியம், ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வாசியங்கள். ஆபிரகாம் கிரியைகளாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் மேன்மை எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான்னா மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய இருக்கு. ஆபிரகாம் கிரியையினால் நீதிமானாக்கப்படவில்லை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்காக என்ன செய்கிறது? நீதியாக எண்ணப்படுகிறது. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் என்பது ஒருவன் கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. ஒருவன் எதனாலே நீதிமானாக்கப்படுகிறான்? கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறான். கிருபையின் பிரமாணம் ரோமர் 3ஆம் அதிகாரம், ஆமீன் ஸ்தோத்திரம், 28வது வசனம். ரோமர் 3. ஆதலால் அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும். எல்லாரும் வசனத்தை வாசி. மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தில் மனுஷன் கிரியையினால் என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படும். அவனால் நீதிமானாக்கப்பட முடியாது. மனுஷன் கிருபையின் பிரமாணத்தில் மனிதன் எதனால நீதிமானாக்கப்படுகிறான்? சத்தமாக சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். 15வது வசனம் பெரிய வசனம் கடைசியில் இருக்கிறது. கலாத்தியர் 2:15 கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் யாராய் மாறினோம்? விசுவாசிகளாய் மாறினோம். ஆமீன். 16ஆம் வசனத்தை வாசிங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. ஏன்னா ஸ்தோத்திரம், கலாத்தியர் நான் டச் பண்ணான்னு தெரில, கலாத்தியர் சபைக்கு ஏன்னா விருத்த சேதனம் பண்ணாமலே நீதிமான் ஆக்கப்படலாம் என்று பவுல் பிரசங்கம் பண்ணி அந்த மக்களை ரெடியாக்கி வச்சார். இனி ஆமீன் அந்த மக்களை திரும்பவும் கள்ள சகோதரர்கள் வந்து குறுக்கிட்டு அவர்களை என்ன செய்ய வச்சாங்க? திரும்பவும் விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? நீதிமானாக்கப்படுவீர்கள் என்று மக்களை குழப்பினாங்க. அதனால தான் பவுலுக்கு அவ்வளோ கோபம் கலாத்தியரில். ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் பண்ணுவதனால் ஒருவன் நீதிமானாக்கப்பட முடியாது. தேவனை விசுவாசிப்பதனால் தான் அவன் என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். நீங்கள் இந்த சிந்தையோடு கலாத்தியரையும் ரோமர் வாசிச்சுட்டு கலாத்தியரை வாசிங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சத்தமாக அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் கிரியையினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. அவன் விசுவாச பிரமாணம், ஆவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் கிரியையினால் அல்ல, தேவன் பேர் வைக்கிற விசுவாசத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது இதையும் சொல்லி முடிக்கிறேன். நியாயப்பிரமாணம் பாவம் என்ன என்று சொல்லி தருகிறது. நியாயப்பிரமாணம் என்னது? பாவம் என்ன என்று சொல்லுகிறது. கிருபையின் பிரமாணம் பாவம் என்ன என்றல்ல சொல்லி தர இல்லை, பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நியாயப்பிரமாணம் பாவம் என்னவென்று சொல்லி தருகிறது. கிருபையின் பிரமாணம் பாவத்திலிருந்து என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நான் சொல்லுகிறேன், ஒருவன் இயேசுவை விசுவாசித்தால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறான். எவ்வளோ சிம்பிளாக நமக்கு சுவிசேஷத்தை ஆண்டு கொண்டு தந்துட்டார் பார்த்தீங்களா? நீ ஒன்றும் செய்யாண்டாம், உனக்காக இயேசு மரித்தார், நீ விசுவாசி, நீ நாமனால் அறிக்கையிடு,
அந்த ஒரு இதுதான் உன் லைஃபே எங்கேயோ கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் நீ அவரோடு கூட வாழுவாய். இப்போது கணவன் மனைவி திருமண நாளில் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இவள் ஒருத்திக்கே. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் தான் இனி அவங்க வாழ்க்கையே மாறுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திருமண உடன்படிக்கை போல தான் இந்த இது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவரே தெய்வம் என்று நான் விசுவாசித்து நான் அறிக்கை பண்ணும்போது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கிறது. ஆமென். நான் விசுவாசிக்க நீதிமானாக்கப்படுகிறேன். அவருடைய நீதி எனக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அநேக காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டு அனுமதித்த நாளைக்கு நம்ம ஸ்தோத்திரம் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். நியாய பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வித்தியாசம் 2 சொன்னேன். இன்னொரு 10 காரியங்களை நாளைக்கு தியானித்து இந்த நியாயப்பிரமாணத்தை இவ்வளோ சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய தெளிவு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி நைட்டு வாசிங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது வாசிங்க. இன்னும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கற்று தருவார். நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல. சொல்லுங்க, நான் கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். கண்களை மூடுவோம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லார் தலைவனுக்கு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஹல்லேலூயா நம்மை ஜெயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தத்தக்கதாய், அந்த கிருபையின் பிரமாணமானது நம்மளே வளர்ந்து பெருகத்தக்கதாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிருபையின் பிரமாணம் என்னிலே வளர்ந்து பெருகணும். ஆண்டவரே, நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எனக்கு கர்த்தாவே பாவம் என்ன என்று போதிக்கிறது. ஆனால் கிருபையின் பிரமாணமோ ஹல்லேலூயா என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஹல்லேலூயா நித்திய ஜீவனை எனக்கு தருகிறது. ஆண்டவரே, அது நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் பாவத்தை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்துக்கு விலகி கிருபைக்கு காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்று கிருபை மேல் கிருபை பெற்றவனாய் ஜீவித்து கர்த்தாவே முடிவிலே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, ஓ கிருபை கல்வாரியிலே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அது பிதாவாகிய தேவனால் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் சொரூபியாய் இயேசுவை வெளிப்படுத்தினார். பாப்பா அந்த இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஹல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை ஹல்லேலூயா அதனால் உண்டான பாவத்தை ஹல்லேலூயா அழித்து ஹல்லேலூயா அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி சித்தம் கொண்டாரே. ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, மேலான தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்துக்காய், எங்களுடைய அக்கிரமத்துக்காய், எங்களுடைய அநியாயத்துக்காய் நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே ஜீவனை தந்ததினாலே ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, பலன் தாரும் முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவனாயிருந்து அதில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கு போதும். அந்த கிருபை எங்களிலே நிலைத்திருக்கட்டும். அந்த கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆமேன். ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோமே சோத்திருக்கிறோங்க தாவே. இது அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் படிக்கவும் ஆண்டவரே, தொடர்ந்து அதை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே. பாவத்துக்கு விலகி நியாயப்பிரமாணத்துக்கு விலகி கிருபைக்கு காத்திருந்து கிருபையை முற்றிலுமாய் சுதந்திரித்து கொண்டு கிருபையிலே வளர்ந்து பெறுக. கிருபையிலே எங்களை விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஆவியின் ஜீவனமாய் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆண்டவரே, அதன்படியே ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் கர்த்தாவே தொடர்ந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. உடைய ஜனத்தை சமாதானத்தோடு தங்கள் தாவரங்களில் தங்கியிருக்க உதவி செய்யுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தம் பரப்பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் விசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் அப்பா.